2025 செகண்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா 11வது செட்டு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 10 செட்டு பார்த்துருக்கோம். இது 11வது செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. 7/8 × 2.4 டிவைட் 0.6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண அப்படின்னா 7/8 வேல்யூ வந்து நமக்கு என்னது, ஸோ 7/8 முன்னாடி இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது கேன்சல் பண்ணி அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ண அப்படின்னா நமக்கு 0.3 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 2.1 வரும். டிவைட் ஸோ 0.6 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3/5 எழுதிக்கலாம். ஸோ 2.1 வந்து 2.1 இன்ட்டு ஸோ 5/3 வரும். இதை ரெண்டு கேன்சல் பண்ண அப்படின்னா 0.7 இன்ட்டு 5 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 3.5 வரும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு தான். ஸோ எது வந்து 10க்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10க்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் ஸோ a+b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 7 + 3 + 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 2√21 வரும். ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆச்சோம்னா 7 + 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சப்போஸ் ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நம்ம மூணாவது சம் பார்க்கலாம். மூணாவது சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோ சம் தான் கொடுத்துருக்காங்க. a/b வந்து 5:3. ஸோ 6a + 2b டிவைட் பை ரேஷியோங்கிறது டிவைட் எழுதிக்கலாம். 6a - 2b வந்து கேட்குறாங்க. ஏ வந்து இங்கே வந்து என்னது, ஸோ 5, பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது இங்கே 3. ஓகேவா? ஏ வந்து 5, பி வந்து 3. ஸோ இது ரெண்டு நீங்கள் வந்து வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் 6 இன்ட்டு ஏ வந்து 5, அப்போ வந்து 30 வரும். ப்ளஸ் 2 × 3 வந்து 6 வரும். டிவைட் பை 30 - 6ன்னு வரும். இதை நீங்கள் சிம்பிளி பண்ணும்போது 36 டிவைட் பை 24 வரும். இதை நீங்கள் 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 டிவைட் பை 2 வரும். ஆப்ஷன் ஸோ ஏ தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஏங்கிற ஒருத்தர் இருக்காங்க, பிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 அப்படின்னா ஏவோட ஷேர் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃப்டர் 1 இயருக்கு கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து 2 பேருக்கு தான் வந்து ஈக்குவல் ஷேராக பிரியும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 50,000 70,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து 5:7 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னா 18,000 ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னா ஏவோட ஷேர் வந்து என்ன கேட்குறேன், ஏவோட ஷேர் வந்து 5. ஸோ டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 7 + 5 வந்து 12 இன்ட்டு வந்து எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 18,000 கிடைக்குது. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 7,500ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 7,500ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஸோ பி. ஸோ பி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சம்மை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் 1300க்கும் 12 டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் 1000 எடுத்துக்கூடாது, 1300 எடுத்துக்கூடாது. ஓகேவா? அதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஸோ 1000க்கு அப்புறம் 25 டிவிசிபிள் ஆகிற வந்து 1025 இருக்கும். 1300 கொடுத்துறாங்க. 1300க்கு முன்னாடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1275 வந்து 25ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆவரேஜ் கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 0 0 ஸோ 3 2 வரும். ஸோ 2300 வரும். இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1150ங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் ஸோ ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா XY ஸோ X1 X2 X3 X4 வந்து X5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 4 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா 5 வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சம்மு வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து அதிகமாக இருக்குது ஏவை கம்பேர் பண்ண பி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் கேட்குறாங்களா, ஆவரேஜ் எழுதிக்கலாம். ஸோ X1 X2 ஸோ X1 + X2 + X3 + X4 + X5 டிவைடு பை 5. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோம். இது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்த நம்பரோட 4 வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Y1 ஸோ +Y2 + Y3 + Y4
ஸோ டிவைடு பை 4 இது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ 5 வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 5 வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 4 இங்கே வரும். அப்போ 4 இன்ட்டு ஸோ x1 ப்ளஸ் x2 ஸோ ப்ளஸ் x3 x4 ஸோ x5 மைனஸு 5 இன்ட்டு ஸோ y1 y2 y3 y4 ஈக்குவல் டு இந்த 20 வந்து அனுப்பிச்சிட்டு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 100 கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதோட சம்மோட வேல்யூ வந்து 30 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x1 ப்ளஸ் x2 x3 x4 ப்ளஸ் x5 இதோட வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ப்ளஸ் y4 இதோட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 30 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x1 x2 x3 x4 இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ஏன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்னென்னு வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பின்னு வச்சுக்கோங்க. நம்மளே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏன்னு இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 4a ஸோ 4a மைனஸு 5b ஈக்குவல் டு 100 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா a மைனஸு b a மைனஸ் b வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸோ 30க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சால்வ் பண்ண அப்படின்னா இதை வந்து நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4a மைனஸு 4b ஈக்குவல் டு 120 வரும். ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் ஸோ இந்த டைமு மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஏவும் கேன்சல் ஆகிரும், ஏவும் கேன்சல் ஆகிரும். இங்கே -5 ஸோ மைனஸ் தானே பண்ணுறோம். அப்போ வந்து எல்லா டைமுக்கும் வந்து சிம்பிள் மாறும். இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்னு வரும். இப்போ இது -5 இங்கே 4 இருக்குது. ஸோ -b வரும். இங்கே வந்து -20 வரும். அப்போ பியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ வந்து நமக்கு 20 கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ பியோட வேல்யூங்கிறது ஒய் தான். இங்கே மொத்தம் ஒய் வந்து 4 டைம் இருக்குது. நமக்கு ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷனுங்கிறது 20, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுங்கிறது இங்கே 4. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து 5ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 80% கொடுத்துருக்காங்க. 80%ங்கிறது அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேஷியோ வேல்யூ வந்து 4 டிவைட் பை 5 இருக்கும். இன்ட்டு 350 மைனஸு 37.7 1/2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3/8 இருக்கும். ஸோ இது வந்து 160. ஸோ ப்ளஸ்ஸு 11 டிவைட் பை 100 இன்ட்டு 500. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 70 வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணி அப்படின்னா ஸோ 20 வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 வரும். ஓகே, அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 280 வரும். ஸோ மைனஸு 60 வரும். இங்கே ப்ளஸ்ஸு 55 வரும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து -5 கிடைக்கும். 250ல் 50 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 275 வந்து கிடைக்கும். ஸோ 275 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 30,000 வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 4 இயர்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் அதோட ப்ராஃபிட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 9,600 கிடைக்குது அப்படின்னா ஸோ அந்த 9% வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9,600 கிடைக்குது. ஸோ எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30,000 பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 4 வருஷத்துக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓவரால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. டிவைடு பை 100. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்து இந்த 2 சேவ் கேன்சல் ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 32 வரும். இரண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் 6 வந்து என்ன வரும். ஸோ 6 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 6ங்கிறது என்னது 8 வரும். ஸோ 8% கிடைக்கும். ஸோ 6ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 8%ங்கிறது கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 8%. ஸோ ஒரு கொஞ்சம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ
ஸோ 6% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓவராலாக வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 8% கிடச்சிருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் அலகேஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ண பட்டர்ஃப்ளை மெத்தடில் சால்வ் பண்ண அப்படின்னா ஸோ 9ல் 8 போச்சு அப்படின்னா 1, ஸோ 8ல் 6 போச்சு அப்படின்னா 2. இப்போ ரேஷியோ வந்து 2:1ங்கிற ரேஷியோவில் தான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 9% வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. 9%க்கு நேராக என்னது 2 இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து 2 ஓவராலாக 3 எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இரண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20,000ங்கிறது கிடைக்கும். ஸோ 20,000ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் லாஸ் அந்த சம்மு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, செல்லிங் பண்ணுறாங்க. எத்தனை ரூபாய்க்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ருபீஸ்க்கு செல்லிங் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 5% வந்து லாஸ் கிடைக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 1.2 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட்னு கொடுத்து கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 100 ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 95 ஏன்னு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 95 ஏன்னு கிடைக்கும். இப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் இந்த ஏ இருக்குல்ல, இந்த செல்லிங் ப்ரைஸ் ஏ இருக்குல்ல, இதை தான் வந்து நமக்கு 95 ஏன்னு வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோன்னா மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 95 ஸோ என்னது 1.2% 1.2 ஏன்னு கொடுத்துறாங்க. நமக்கு வந்து ஏ வந்து என்னது 95. ஓகே, ஏ வந்து 95 ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 114 ஏ கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நியூ செல்லிங் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 114 ஏ இன்ட்டு ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட். அப்போ 90/100 வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்படின்னா நமக்கு 102.6 வரும். ஓகே, நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 வச்சுருக்கோம். நம்ம வந்து நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 102.6 வருது. அப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஸோ 2.6% வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2.6. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன காஸ்ட் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து தெரியாது 100ன்னு வச்சுங்க. எவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50% எவ்வளோ மார்க்கெட்னு கொடுத்துருங்க. அப்போ வந்து 150 வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 80/100ன்னு வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 108 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா ஸோ 750ங்கிற ப்ராஃபிட் நம்ம 100ன்னு வச்சுருக்கிறோம். நமக்கு கிடைக்கிறது 180 கிடைக்குது. எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 8 பார்ட் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுதான் நமக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 780க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதுதான் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 780 சாரி இங்கே வந்து 780 கிடையாது. ஒரு நிமிஷம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 தான். இங்கே வந்து ருபீஸ்ன்னு வரும். ஓகேவா? எடிட்டிங் பண்ணும்போது மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பார்ட்டு. ஓகேவா? இங்கே 8 பார்ட்டு வந்து நமக்கு என்னது ஸோ 8 பார்ட்டு தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 80 இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே 108 பார்ட்டு தான் இருக்குது செல்லிங் ப்ரைஸு. ஸோ 108 ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 1080 தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும், ருபீஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து 780 கிடையாது 80. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஷாப் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 60 ரூபா பர் கேஜி 90 ரூபா பர் கேஜி கொடுத்துருவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 84 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 கொடுத்துறாங்க. ஓகேவா? இங்கே மேலே 2 கொடுத்துருக்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. அப்போ இதையும் வந்து நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸாக மாற்றணும் அப்படின்னா ஸோ 6 பார்ட் 20% அப்படின்னா 6 பார்ட் வந்து 84 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 5 பார்ட் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்னு வச்சுங்க. இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 14 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 70ன்னு வரும். ஓகேவா? அப்போ வந்து ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 70. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட் வந்து 60. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஓவராலாக எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க அப்படின்னா 70 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க.
இதை நீங்கள் பட்டர்ஃப்ளை மெத்தட் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து 10 வரும், இங்கே வந்து 20 வரும். அப்போ 2:, அப்போ ரேஷியோ வந்து 2:1ங்கிற ரேஷியோவில் தான் அவங்க விற்றுருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏபின்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஏபிங்கிறது 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க. ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1:3. ஸோ ஓகே, ஏங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 times மோர் தென் பின்னு கொடுத்துறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ டைம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா என்றைக்குமே டைம் எஃபிஷியன்ஸும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ இது 1 இருக்கும், இது 3 இருக்கும். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 60 நாள் பிக்கு முன்னாடியே முடிச்சுறாங்க. அப்போ வந்து இதோட டிஸ்டன்ஸ் இதோட டிஃப்ரெண்ட் வந்து 2 பார்ட்டு. இந்த 2 பார்ட்டுங்கிறது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 60 இருக்குது அப்படின்னா ஒரு பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 30 இருக்கும். அப்போ வந்து ஏ வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னா 30 நாள் முடிப்பாங்க. ஸோ பி வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 90 days முடிப்பாங்க. ஒரு பார்ட் 30 அப்படின்னா 3 பார்ட் வந்து 90 இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து 30 நாள் முடிக்கிறாங்க, 90 நாள் முடிக்கிறாங்க. இது வந்து ஏவும் பியும் சேர்த்து வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் முடிக்கிறாங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் முடிக்கிறாங்க. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 90 இருக்கும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 3, பியோட எஃபிஷியன்சி 1. ஸோ 1. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு என்னது 4. ஸோ டோட்டலாக வந்து 90/4 பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 22.5. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ண சம்மு. ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது முடிக்கும் போது 4 hours 48 minutes வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 4/5. ஸோ 4/5 டிஸ்டன்ஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா. மொத்தம் 80 கிலோமீட்டரில் 4/5 எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ 4/5 × 80 ஈக்குவல்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 64 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ டைம் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 448/60. ஸோ மினிட்ஸை வந்து ஹவர்ஸாக மாற்றுறது. இது ரெண்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேலே 4 கிடைக்கும், கீழே வந்து 5 கிடைக்கும். அப்போ வந்து என்னது 4/5 இருக்கும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்படின்னா ஸோ 24/5 கிடைக்கும். ஓகேவா. நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இங்கே வந்து டைம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது வந்து ஹவர்ஸில் இருக்கும். ஓகேவா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு ஸோ டிஸ்டன்ஸு டிவைட் பை டைமு. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 40/3 கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்படின்னா 30.33 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்னு கிடைக்கும். ஓகே, 13.33 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண சம்மு. ஏபிசி எம்என்ஓ 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 10%, 12%, 15% அந்த பர்சன்டேஜில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2282 ரூபா கிடைக்கிது. ஓகேவா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை. அதுக்கு பதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க. ஓகேவா. அந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா O/M வந்து பார்த்தீங்கன்னா 180% மோர் தென் N3 கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 9/5 இருக்கும். ஓகேவா. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா O/N வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 250% வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இதுவாக இருக்கும். ஓகேவா. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்ச 3க்கு ஒரே ரேஷியோ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ MON. ஓகேவா. ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5:9, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5:2. ஓகே, ஓவுக்கு நேராக 9 இருக்குது. ஓகே, ஓவுக்கு நேராக 9 இருக்குது. அப்போ ஓவுக்கு நேராக 9 போட்டுக்கணும். ஓகேவா. இதை நீங்கள் வந்து இது பண்ணும்போது என்ன இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 25 வரும், இங்கே வந்து 45 வரும், இங்கே வந்து 18 வரும். ஓகேவா. இது வந்து என்னது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட ரேஷியோ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட். ஓகே, இங்கே எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது, இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% கிடைச்சிருக்குது. என்னங்கிறதுக்கு வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குது. ஸோ ஓங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குது. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 25 ஸோ 2.5x. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் என்னது 2.5 கிடைக்கும். எல்லாத்தையும் எக்ஸ்னு வச்சுக்கோங்க.
இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 6.75xன்னு கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 2.16xன்னு கிடைக்கும். அப்போ ஓவராலாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா ஓவரால் வந்து 11.41x கிடைக்கும். அதுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2282. அப்போ வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 200ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னோட ஸ்கீம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கேட்குறாங்க, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 18xன்னு வச்சுருக்கோம். ஒரு எக்ஸ் வந்து 200 அப்படின்னா 18x ஈக்குவல் டு 3600. அப்போ என்ன வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா 3600 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹைட்டை பேஸ் பண்ண சம்மு. ஸோ இது 1 டிகிரி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. இதோட ஹைட்டு தான் நம்ம என்னென்னு கேட்குறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுங்க. இதோட ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 மீட்டர் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ 10 மீட்டர் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹச் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து tan 60 எடுத்துங்க. tan 60 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3 √3 = h/xன்னு வரும். இந்த எக்ஸை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது x = h/√3ன்னு வரும். ஓகேவா? இதை நீங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து tan 30 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/√3 1/√3 ஆப்போசிட் h/. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 + x இருக்கும் இந்த ஹோல் டேம். ஓகேவா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் 10 + xன்னு இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்னது எக்ஸோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் 1/√3 எக்ஸோட வேல்யூ வந்து h/10 + h/√3ன்னு வரும். இந்த √3 வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/√3 √3 h/10√3 + hன்னு வரும். ஓகே, இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இந்த சைடு எழுதுகிறேன். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன 10√3 + h = 3hன்னு வரும். அப்போ 2h = 10√3. அப்போ h = 5√3 மீட்டர். ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரேஷியோ மெத்தடை போகிற மாதிரி இருந்தால் கூட ரேஷியோ மெத்தடை போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது என்ன டாபிக் அப்படின்னா ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்பியரோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஸ்பியரோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து நமக்கு இதுவாக தான் இருக்கும். ஸோ இதோட ரேடியஸ் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இன்ட் ரேடியஸ் வேணும் அப்படின்னா இன்ட் ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்ட் ரேடியஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா டிவைடட் பை செமி பெரிமீட்டர். ஓகேவா? செமி பெரிமீட்டர். ஸோ இது வந்து நமக்கு வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து என்னது 24. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 7. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் 25 இருக்கும். ஸோ 25 24 7 இது ஒரு பித்தாகரஸ் சேர்த்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ 25 இருக்கும். இந்த சைடு 25 வந்து நமக்கு வந்து இந்த சைடு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 25 இருக்கும். இது 7 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இதோட ரேடியஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் 7 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். ஓகேவா? ஸோ பெரிமீட்டருங்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா 14, இங்கே 25, இங்கே 25, மொத்தம் 50 + 14 வந்து ஸோ பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 + 14 வந்து 64 இருக்கும். செமி பெரிமீட்டருங்கும் போது 64 பாதி வந்து 32. செமி பெரிமீட்டர் வந்து நமக்கு 32 கிடச்சிச்சு. ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து என்னது ½ × பேஸ் × ஹைட்டு. ஓகேவா? ½ × பேஸ் × ஹைட்டு. ஓகே, ஏரியா வந்து நமக்கு என்னது ஸோ ட்ரையாங்கிள் ஏரியா வந்து ½ × பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 + 7 14. ஸோ ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது 24. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 168ங்கிறது கிடைக்கும். 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? நமக்கு ஏரியாவுக்கு தெரியும். ஸோ செமி பெரிமீட்டர் தெரியும். இன்ட் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்ட் ரேடியஸ் ஸ்மால் = ஸோ 168 / 32. இது ரெண்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 5.225 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? ரேடியஸ் எப்போவும் சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 5.25 தான். 25 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 67வது கொஸ்டின். 67வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெரிமீட்டர் ஒரு ஆக்டகன்னா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னா, மொத்தம் வந்து 8 பக்கம் இருந்தால் வந்து அதை வந்து ஆக்டகன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெக்ஸாகனல் அப்படின்னா 6 பக்கம் இருக்கும், பெண்டகனல் அப்படின்னா 5 பக்கம் இருக்கும். ஓகேவா, இதோட பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதோட சைடு வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு நம்பர் ஆஃப் சைடு. ஓகேவா, அப்படின்னா வந்து 80 டிவைடு பை மொத்தம் எத்தனை சைடு இருக்குது அப்படின்னா 8 சைடு இருக்குது. ஸோ 80 டிவைடு பை 8 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ நான் ஆன்சர் வந்து ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 68வது கொஸ்டின் கொடுத்துறாங்க. 68வது கொஸ்டின் வந்து ஒரு சர்க்குலர் வந்து 8 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க, ஈக்குவல் செக்டாராக வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது ஒரு செக்டாரோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்புறம் அந்த வீலோட ரேடியஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் 8 பார்ட்டு, 1 டிவைடு பை 8. ஸோ ஏரியா ஃபார்முலா வந்து என்னது, பை ஆர் ஸ்கொயர். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 45க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1 டிவைடு பை 8. ஸோ 22 டிவைடு பை 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 114.5 கிடைக்கும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10.77 சென்டிமீட்டர் கிடைக்கும். 10.77. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் டாப்பிக்கில் வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க, அதோட பெரிமீட்டர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு தெரியும், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு பெரிமீட்டர். ஸோ பேஸோட பெரிமீட்டர். ஸோ இன்ட்டு ஹைட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இன்ட்டு ஹைட்டுங்கிறது நமக்கு தெரியும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இங்கே என்னது 240. ஸோ பெரிமீட்டர் தான் கேட்குறாங்க. ஹைட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 8 கொடுத்துறாங்க. ஸோ பெரிமீட்டர் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 30 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ 30 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து y ஈக்குவல் டு 2x + 1 கொடுத்தாங்க, y ஈக்குவல் டு -x + 1 கொடுத்தாங்க. ஸோ கீழே உள்ள இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த டேர்ம் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டேர்ம் ரெண்டாவது பாயிண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஒய்ன்னு இருக்கும். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட் எடுத்துங்க. ஸோ y ஈக்குவல் டு 2x + 1 வச்சுங்க. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, y ஈக்குவல் டு 3. அந்த ஆன்சர் இருக்குல்ல, ஆன்சரை வந்து டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணுங்கள். y ஈக்குவல் டு 3. ஸோ 2 + 1. ஸோ அப்போ 3ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 98 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஸோ 14 × 7 பிரிக்கலாம். ஸோ 14 வந்து 7 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 44 × 2 இருக்கும். அப்போ வந்து 7√2ன்னு வரும். 32 வந்து 16 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போ வந்து 4√2 ப்ளஸ் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போ வந்து 5√2ன்னு இருக்கும். 7 + 5 12, 12ல் 4 போச்சு அப்படின்னா 8. அப்போ 8√2 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜாமெட்ரி சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து இன்டர்னல் டச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா காமன் டேஞ்சன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, இன்டர்னலாக வந்து டச் ஆகிருக்குது. ஓகேவா, ஸோ இன்டர்னலாக டச் ஆகிருக்குது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரே ஒரு டேஞ்சன்ட் மட்டும் தான் வரைய முடியும். ஓகேவா, இதே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா 3 சர்க்கிள் வரையலாம். இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, இப்படி ஒரு சர்க்கிள், 2 சர்க்கிள் வந்து பார்த்தா எக்ஸ்டர்னலாக வந்து டச் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு டேஞ்சன்ட், இப்படி ஒரு டேஞ்சன்ட் 3 வரையலாம். அதே இன்னெல்லாம் இருந்துச்சுன்னா 1 தான் வரைய முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணாமல் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து மொத்தம் 4 டேஞ்சன்ட்டுங்கிறது நம்ம வரையலாம், ட்ரா பண்ணலாம். ஓகேவா, இதே வந்து பார்த்தீங்கன்னா 1க்குள்ளே 1 இருந்துச்சு அப்படின்னா கன்கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேஞ்சன்ட் வந்து ட்ரா பண்ண முடியாது. இங்கே வந்து இன்டர்னல்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல்னால் நமக்கு வந்து 1 தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, இது வந்து ஜாமெட்ரி பேஸ் பண்ண சம்மு தான். ஒரு சர்க்கிள் கொடுத்துறாங்க. அதில் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் வந்து இது வந்து டயாமீட்டராக இருக்கும். இப்படி ஒரு கார்டு, ஸோ இப்படி ஒரு கார்டு வந்து மொத்தம் 2 கார்டு கொடுத்துறாங்க. ஸோ ஏபி சிடிங்கிறது 2 கொடுத்துறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க.
அதோட வந்து ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 கொடுத்துருக்காங்க. இதோட ரேடியஸ் வந்து 26 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கார்டோட லென்த், அதாவது ஏபியோட லென்த் என்ன கேட்குறாங்க. நமக்கு தெரியும். ஸோ 10, ஸோ 10 அதுக்கப்புறம் என்னது 12, ஸோ 26 நிமிஷம் இருங்க, இந்த ட்ரிபிள் மட்டும் எழுதிடுறேன். ஸோ 26 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 676 ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் 100 ப்ளஸ்ஸு இதோட வேல்யூ எக்ஸ்னு வச்சுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ 576 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் 24 வரும். அப்போ இதோட வேல்யூ வந்து 24 இருக்கும். ஸோ 24 இருக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 24 இருக்கும். 24 + 24 வந்து 48. ஓகேவா. நீ ஏபியோட லென்த்து கேட்டாங்க அப்படின்னா 48 தான் எழுதணும். ஸோ 24ன்னு எழுதிடக்கூடாது. இல்லைனா நீங்கள் வந்து ட்ரிபிள் படிச்சிருப்பீங்களே. ட்ரிபிள் வந்து என்னது, ஸோ ட்ரிபிள் வந்து என்னது 5, 12, 13 படிச்சிருப்பீங்க. இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ 10, ஸோ 24, 26 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 26, 10 கொடுத்துருவாங்க. அப்போ வந்து 24 தான் வரும். ஓகேவா. அப்போ 24 தான் நமக்கு கரெக்டான ஆன்சரு. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஏ செக்டார் கொடுத்துருவாங்க. ஒரு செக்டார் எப்படி வரையணும் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு செக்டார்னு சொல்லுவோம். அதோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 டிகிரி கொடுத்துருவாங்க. அப்படின்னா ஸோ செக்மெண்ட்டு, ஸோ இந்த செக்மெண்ட்டோட ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. எதோட ஏரியா அப்படின்னா இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, இந்த செக்மெண்ட்டோட ஏரியாவுக்கு வந்து என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இதோட ஏரியா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரையாங்குலர் ஏரியா வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இதோட ஏரியா கிடச்சிரும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே 6 சென்டிமீட்டர், இங்கே சென்டிமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஐசோலேட்டர்ஸ் ட்ரையாங்குலர் இருக்கும். அப்போ இங்கே 6 இருந்தால் இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 டிகிரி ஈக்குவலாக தான் இருக்கும். மொத்தம் 180ல் இங்கே 60 போச்சு அப்படின்னா மீதி இருக்குது 120ல் இங்கே 60 சரி தான் பிரியும். அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரோட ஏரியா வேணும் அப்படின்னா ஸோ 60 / 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயரு. ஸோ பை ஆர் ஸ்கொயர் வந்து 6 × 6ன்னு வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அப்போ வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 65ங்கிறது கிடைக்கும். ஓகேவா. 65 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது வந்து இதோட செக்டாரோட ஏரியா கிடச்சிச்சு. அடுத்தது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ √3 / 4 × a ஸ்கொயர். ஏ வந்து இங்கே 6 இருக்குது. 6 × 6 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 9√3ங்கிறது கிடைக்கும். நமக்கு தெரியும் இந்த செக்டாரு மைனஸு ரேடியஸு மைனஸு இந்த ட்ரையாங்குலர் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டு ஈக்குவல் டு இந்த செக்டாரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 65 மைனஸு இந்த ட்ரையாங்கோட ரேடியஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 9√3 வரும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண முடியாது. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயரு 65 மைனஸ் 9√3. ஓகே. 65 மைனஸ் 9√3 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்ன கேட்குறாங்க. 12 ஸோ 12 மாறி போயிட்டு இருக்குது. எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா 2 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது. அப்போ 2 9 போட்டுக்குவோம். ஸோ 2 9 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 2 9 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா எதாவது கேன்சல் பண்ணால் 3 கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா 4 வரும். இதை 3 கேன்சல் பண்ணால் 33 வரும். அப்போ 4 / 33 இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா.